விஜயகுமார் சார் தான் கூப்பிடுறாரு. ஹலோ சார். ஹலோ சிவா, ஏடி இருக்காங்களா? இங்கதான் சார் இருக்காங்க. எஸ் சார். ஏடி, ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அந்த கபிலன் தான் மிஸ்டர் எக்ஸ்ங்கிறதுக்கான ப்ரூஃப் நமக்கு கிடைச்சிருச்சு. எடி எடி, என்னாச்சு எடி? எதுக்கும் பதில காணோம் சார். அந்த கபிலனுக்கும் அயிலையோட தங்கச்சி ரித்திகாவுக்கும் தான் இன்னைக்கு கல்யாணம் சார். ஓ மை காட்! எப்படி சிவா? நான் தான் அவன் மேல ஒரு த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல. அப்புறம் எப்படி அவனை போய் ஏடியோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? சார், அது சம் மிஸ்கம்யூனிகேஷன் சார். எங்களுக்கு நீங்க மிஸ்டர் எக்ஸ்னு த்ரெட் இருக்கிறதா சொன்னது கபிலன் தானே எங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியாது சார். இன்ஃபேக்ட் ரித்திகாவுக்கு பார்த்திருக்க மாப்பிள்ள கபிலன் தான்னு எங்களுக்கு இன்னைக்கு தான் சார் தெரியும். முன்னாடி எங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தா நாங்க கல்யாணம் வரைக்கும் வர விட்டுருக்க மாட்டோம் சார். இது ஏதோ நடந்து கடைசியில் இப்படி ஆயிடுச்சு சார். எடி. எஸ் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் த மிஸ்கம்யூனிகேஷன். இட்ஸ் ஓகே சார். இதுல ஏன் தப்பும் இருக்கு? உங்க நிலைமை எனக்கு புரியுது. பட் நாம இப்போ இத செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். சார், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். என் தங்கச்சிக்கு நானே எப்படி சார் இப்படி ஒரு துரோகத்தை செய்யறது? இது என் குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் கெடுத்துரும் சார். இங்க பாருடி, உன்னோட கவலை நியாயம்தான். ஆனா இது வரைக்கும் கபிலன் பண்ண தப்புக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சு அவன் திரும்பி வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உன் வாழ்க்கையோட லட்சியமே உன் அம்மாவை பத்தின உண்மையை வெளியே கொண்டு வந்து அவங்க மேல எந்த தப்பும் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்றது தானே. இங்க பாரு, அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி அந்த வர்மாவை பிடிக்கிறது மட்டும்தான். இன்னைக்கு உன் லட்சியம் நிறைவேறதுக்கு நேரம் கை கூடி வந்திருக்கு. அதுக்காக சில எமோஷன்ஸ நீ கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏடி, வர்மா இன்னைக்கு அங்க வர்றதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. எப்படியாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ அவனை பிடிச்சி ஆகணும். சொல்றது புரியுதுல்ல? எஸ் சார். அயலிங்கிறது நீ உன் குடும்பத்துக்காக போடுற வேஷம். ஏடிதான் உன்னோட ஒரிஜினல். அதை நீ எப்பவும் மறந்துடக்கூடாது. கம் ஆன் ஏடி.